ஹாய் விவர்ஸ், மேடு வில்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமாட்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் பிப்ரவரி மாதம் 2026 எண்ணிக்கையோட அடிப்படையில் அதிகமான கார்களை விற்று முதல் 10 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனிகள் பற்றின ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தினுடைய டாப் 10 கார் கம்பெனிகள் எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனிங்கிறது ரெனோவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் 3495 கார்களை பிப்ரவரி மாதத்தில் வித்து 10வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்டில் ரெனோ கிட்ட ஒட்டுமொத்தமாக 3 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனோடைய குயிட், கைகர், ட்ரைபர் அப்படிங்கிற 3 கார்கள் வச்சிருக்காங்க. இந்த 3 கார்கள் வச்சிருந்தாலும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய ரெனோ காருங்கிறது குயிட், கைகர் இந்த 2 கார் தான் அதிகப்படியான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காரா இருக்கு. ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பாக இந்த காருக்கு கிடையாது. 9வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனிங்கிறது மொரிஸ் கேரேஜ். மொரிஸ் கேரேஜை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 2026 4957 கார்களை வித்து 9வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொரிஸ் கேரேஜ் கிட்ட ஒட்டுமொத்தமாக 8 கார்கள் இருக்கு. இங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு. மொரிஸ் கேரேஜ் இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணக்கூடிய எல்லா கார்களுமே குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், பக்கமான கார்கள், சேஃப்டியாக இருக்கட்டும், நல்ல கார்கள், டிரைவிங் கம்ஃபர்ட், டிரைவிங் எந்தூசியாசம், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்திருந்தாலும் வெகுஜன மக்கள் கிட்ட இன்னைக்கும் இந்த கார் பெரிய அளவில் போய் சேரல அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது கண்டிப்பாக 10 லட்சத்துக்கு மேலே தான் எல்லா கார்களுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இந்த காரோட சர்வீஸ் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோக்கல் டவுன்ஸ் எங்கேயுமே பெரிய அளவில் அவைலபிள் கிடையாது. பெரிய பெரிய சிட்டிஸ் அல்லது பெரிய பெரிய டவுன்ஷிப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிறதுனால மக்கள் பெரிய அளவில் மொரிஸ் கேரேஜ் காரை வாங்குறது கிடையாது. ஆனால் பர்சனலாக என்ன பொறுத்த வரைக்கும் மொரிஸ் கேரேஜோட காரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி, டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர்ஸ் இந்த 3லையுமே ஒரு பக்கமான காராக இன்னைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட் கூட மிக முக்கியமான காராக இருந்துகிட்டு இருக்கு. மொரிஸ் கேரேஜை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒட்டுமொத்தமாக 8 கார்கள் வச்சிருக்காங்க. அஸ்டர், காமெட் டிவி, சைபர்ஸ்டர், கிளாஸ்டர், ஹெக்டர் பிளஸ், வின்ஸ்டர் இவி, ஜெட்டக்ஸ் இவிங்கிற 8 கார்கள் வச்சிருக்காங்க. இந்த 8 கார்கள் அவங்ககிட்ட இருந்தாலும் அதிகப்படியான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காருங்கிறது கிளாஸ்டர், ஹெக்டர் இந்த 2 கார் மட்டும்தான் பெரிய எண்ணிக்கையில் இந்தியன் கார் மார்க்கெட்டில் மொரிஸ் கேரேஜ் இப்போதைக்கு வித்துட்டு இருக்காங்க. 8வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனிங்கிறது ஹோண்டா பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 2026 5629 கார்ல வித்து 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல ஹோண்டா கிட்ட ஒட்டுமொத்தமாக 5 கார்கள் இருக்கு. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல ஒரு நெடுங்காலமா இருக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனி. இவங்களோட குவாலிட்டி ஆஃப் கார், குவாலிட்டி ஆஃப் இன்ஜின், ரைடிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹோண்டா கார் ஒன்று நம்ம கையில வந்துருச்சுன்னா கண்டிப்பா லைஃப் லாங் இந்த காரை யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த காரோட இன்ஜின் குவாலிட்டிங்கிறது பெரிய கொடுத்திருப்பாங்க. பில்டு குவாலிட்டியா இருக்கட்டும், இல்லை ஃபிட் அண்ட் ஃபினிஷா இருக்கட்டும், எல்லாமே ஒரு யூரோப்பியன் டச்சோட இருக்கக்கூடிய ஒரு காரா இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரா இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் பெரிய எண்ணிக்கையில் இந்த கார் இன்னைக்கும் எண்ணிக்கையோட அடிப்படையில் விற்கப்படல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்தியன் கார் மார்க்கெட்ல ஹோண்டா கிட்ட 5 கார்கள் இருந்தாலும் அதிகப்படியான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காருங்கிறது ஹோண்டாவோட அமேஸ், சிட்டி, எலிவேட் இந்த 3 காரும் தான் இருக்கு. இந்த 3 காருமே ஓரளவுக்கு ஆவரேஜான சேல்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கார். அமேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் ரேட்டடான காரா இன்னைக்கு கார் மார்க்கெட்ல இருக்கு. ஒரு 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய ஒரு காம்பாக்ட் சிடான் செக்மெண்ட்ல ஒரு பெர்ஃபெக்டான கார் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்க டேரக்டாவே அமேஸ் கார் எடுக்கலாம். என்னோட டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், இல்லை ஃபிட் அண்ட் ஃபினிஷா இருக்கட்டும், ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. ஆனால் மைலேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கூடவே சர்வீஸ் காஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்காங்க. இதை கடந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹோண்டாவுடைய அமேஸ் காருங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான கார், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார். இன்னும் தெளிவா ஒரு 9 லட்சம் ரூபாய்க்கு உள்ளாடி ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா ஹோண்டா அமேஸ்ங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான செலக்ஷனா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 7வது இடத்தை பிடிச்சிக்கூடிய கார் கம்பெனி ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல பிப்ரவரி மாதம் 2026 6361 கார்களை வித்து 7வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல ஸ்கோடா கிட்ட ஒட்டுமொத்தம் 5 கார்கள் இருக்கு. ஸ்கோடா கார்ல பொறுத்த வரைக்கும் உங்களோட பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும், டிரைவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா மைலேஜ் கம்மியா இருக்கும். சர்வீஸ் காஸ்ட் மற்ற கார்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்கோடா ஃபாக்ஸின் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்தியன் கார் மார்க்கெட்ல ஸ்கோடா கிட்ட 5 கார்கள் இருந்தாலும் அதிகப்படியான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காருங்கிறது குஷாக், கைலாக் இந்த 2 கார் மட்டும் தான் அதிகப்படியான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார்களா இருக்கு. இதுலேயும் தெளிவா கைலாக் காரை பொறுத்த வரைக்கும் மக்கள் பெரிய எண்ணிக்கையில வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது காம்பாக்ட் ஏசி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். அது மட்டும் இல்லாம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காராகவும் இன்னைக்கு கைலாக் கார் இருந்துகிட்டு இருக்கு. கூடவே இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ரொம்ப ஃபைன் டியூன் பண்ண ஒரு இன்ஜின் கொடுத்துருக்கிறதுனால டிரைவ் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காரா ஸ்கோடா கார் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. 6வது இடத்தை பிடிச்சோட கார் கம்பெனிங்கிறது கியா பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 2026 27610 கார்ல வந்து 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல கியா கிட்ட ஒட்டுமொத்தம் 9 கார்கள் இருக்கு. இருந்தாலும் அதிகப்படியான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய காருங்கிறது கியாவோட செல்டாஸ், சோனட், சிரோஸ் இந்த 3 கார் தான் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல
அதிகப்படியான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கியா கார்களாக இருக்கு. கியா கார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல அவங்க நிறைய கார்களை லான்ச் பண்ணியிருந்தாலும் துவக்க காலங்களில் பெரிய எண்ணிக்கையில் மக்கள் கியாவுடைய கார்களை விரும்பி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு வருடங்கள் அல்லது ஒவ்வொரு மாதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கியாவுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது கீழே கிராஜுவலாக இறங்கிட்டே இருக்கு. இன்னும் அதிகப்படியான நம்பர்ஸில் கார் அவங்க உள்ள கொண்டு வந்துமே அவங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது இறங்கிட்டு இருக்கிறது எதை காட்டுங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் கியாவுடைய கார்கள் தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் என்னட்ட கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு குவாலிஃபைடான காராக எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் பெரிய அளவில் விரும்பி என்னுடைய கார்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செல்டாஸ் ஓரளவுக்கு டீசென்டான கார், ஏன்னா பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரை ஹிண்டோட பிளாட்ஃபார்ம் அவங்க வாங்கியிருக்காங்க. ஒரு டீசென்டான காராக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் கியாவுடைய கார்களில் எனக்கு தனிப்பட்ட கருத்துங்கிறது எனக்கு பெரிய அளவில் விருப்பம் கிடையாது. என்னோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே காப்பி கட் பண்ணது மாதிரி இருக்குமே தவிர அவங்களுடைய தனித்துவத்தோட எந்த ஒரு கியா காரும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இனி 5வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா. ஒரு பெஸ்டான கார். டொயோட்டா பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் பிப்ரவரி மாதம் 2026 30,737 கார்ல வித்து 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல டொயோட்டா கிட்ட ஒட்டு 12 கார்கள் இருக்கு. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெடுங்காலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனி, ஒரு பெர்ஃபெக்டான பில்டு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனி, நம்பி வாங்கலாங்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான காரை கொடுக்கக்கூடியவங்க. டொயோட்டா கிட்ட 12 கார்கள் இருந்தாலும் ஒரு 4 கார்கள் தான் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல அதிகப்படியான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார்கள். அதாவது டொயோட்டோட கிளான்ஸா, இன்னோவா கிறிஸ்டா, இன்னோவா ஹைக்ராஸ், அர்பன் க்ரூசர், ஹைரைடர். இந்த 4 கார்கள் தான் இந்தியன் கார் மார்க்கெட்ல மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கக்கூடிய டொயோட்டா கார்களா இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் இன்னோவா கிறிஸ்டாவோட சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது வேற லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு காரா இன்னோவா கிறிஸ்டா இருக்கு. அதை நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு ஒர்த்தான ஃபீச்சர்ஸையும், ஒர்த்தான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸையும், ஒர்த்தான மைலேஜையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காரா இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல இன்னோவா கிறிஸ்டா இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. 4வது இடத்தை பிடிச்சிருக்கூடிய கார் கம்பெனிங்கிறது ஹிண்டாய். ஹிண்டாயை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல பிப்ரவரி மாதம் 2026 52,407 கார்களை வித்து 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல ஹிண்டாய் கிட்ட ஒட்டுமொத்தமாக 12 கார்கள் இருக்கு. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் பல விஷயங்கள்ல நல்ல நல்ல கார்கள் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான i10, i20 அதுலேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய பிரீமியம் கார்களும் இந்தியன் கார் மார்க்கெட்ல கொடுக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனியாக ஹிண்டாய் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திரா, டாடா 2 கார் கம்பெனிக்குமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிண்டாய் தான். ஏன்னா டாட்டாவில் இருக்கட்டும், மஹிந்திரா இருக்கட்டும், அவங்க லான்ச் பண்ணக்கூடிய எல்லா காருக்குமே ஈக்குவலான கார்களை இந்த பக்கம் வச்சிருக்கூடிய ஒரு கார் கம்பெனி ஹிண்டாய். ஹிண்டாய்கிட்ட 12 கார்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கக்கூடிய ஹிண்டாய் கார்களுங்கிறது ஹிண்டாயோட கிரேட்டா, எக்ஸ்டர், வெனு, i20 இந்த 4 கார்களுமே யாராலுமே தவிர்க்க முடியாத ஒரு பெர்ஃபெக்டான கார்களா இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கு. கிரேட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், லான்ச்சான அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான எஸ்யூவி காரா இருந்துகிட்டு இருக்கு. எஸ்யூவி கார்ல எதை எடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் திங்க் பண்றாங்கனாலே இம்மீடியட்டா அவங்க பார்க்கக்கூடிய கார் அல்லது அவங்க யோசிக்கக்கூடிய காருங்கிறது ஹிண்டா கிரேட்டா. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸ்டீரியர் டிசைன், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், டிரைவிங் கம்ஃபர்ட், டிராவலிங் கம்ஃபர்ட்னு எல்லா விதத்திலுமே நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரா கிரேட்டா இருக்கு. கூடவே ஹிண்டா வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட்டாவோட சிப்ளிங் மாதிரி, அல்லது கிரேட்டாவோட ஒரு தம்பி கார் மாதிரி வரக்கூடிய ஒரு கார். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க. கூடவே i20யுமே ஒரு பெர்ஃபெக்டான கார். பிரீமியம் ஹேட்ச்பேக்ல பெலினோவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய அல்லது அல்ட்ரோஸுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இன்னைக்கு ஹிண்டாய் i20 காருமே இருந்துகிட்டு இருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற கார் கம்பெனிங்கிறது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திரா. மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 2026 60,018 கார்ல வித்து 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல மஹிந்திரா 15 கார்கள் இருக்கு. அதுவும் ரீசன்ட் ஏஜ்ல அவங்க நிறைய கார்கள் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி 15 கார்கள் லான்ச் பண்ணியிருந்தாலும் மக்கள் மத்தியில பெரிய எண்ணிக்கையில் விரும்பி எடுக்கக்கூடிய கார்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ, ஸ்கார்பியோ என், தார், XUV 3XO, BE6. இதுல மிக தெளிவா தார், ஸ்கார்பியோ இந்த 2 காருமே இந்தியன் கார் மார்க்கெட்ல மக்கள் மஹிந்திரா கிட்ட இருந்து பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மஹிந்திராவோட BE6 அவங்க லான்ச் பண்ணும்போதே மிகப்பெரிய செல்லிங் ரிப்போர்ட்டை கொடுத்த ஒரு கார். எலக்ட்ரிக்கல் வெர்ஷன்ல கார் இன்னைக்கு பெரிய அளவில் மார்க்கெட்ல எலக்ட்ரிக்கலுக்கு உண்டான சார்ஜிங் கெப்பாசிட்டி, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லாத போதும் கூட மஹிந்திரா BE6 மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதோட எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே டெஸ்லால என்னென்ன விஷயங்களை கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே எடுத்துட்டு வந்து இதில் கொடுத்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ் ரேஞ்சில் இந்தியன் கார் மேல கொடுத்ததுனால ஸ்டேஷன் இல்லாத போதும் கூட மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்திருக்காங்க. எடுத்த பிறகு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. இதெல்லாமே சஜஸ்ட் பண்ணி மேபி ஃபியூச்சர்ல வரலாம். பட் இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல மஹிந்திராவோட எண்ணிக்கையில் அதிகப்படியான விற்கக்கூடிய காருங்கிறது கண்டிப்பா ஸ்கார்பியோ, ஸ்கார்பியோ என், தார் இந்த 3 காருமே மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனிங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடா. டாடாவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 2026 62,329 கார்கள் வித்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல டாடா கிட்ட ஒட்டுமொத்தமா 15 கார்கள் இருக்கு. டாடாவுடைய கார்களை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்டான கார், பிரீமியமான கார், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பக்காவான ஃபீச்சர்ஸோட, ஒரு பெர்ஃபெக்டான டிரைவிங் கம்ஃபர்ட்டோட, நல்ல இன்ஜினோட கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ரீசேல் வேல்யூ ஒரு 2021க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக 0. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டாட்டாவோட எந்த கார் எடுத்தீங்கனாலும் ரீசேல் வேல்யூங்கிறது வேற லெவலில் கொடுத்துருக்காங்க.
டாடா கிட்ட 15 கார்கள் இருந்தாலும் இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கார்கள் தான் பெரிய அளவில் மக்கள் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது டாடாவுடைய அல்ட்ரோஸ், டாடா நெக்ஸான், டாடா பஞ்ச், டாடா டிகோ, டாடா ஹேரியர், இந்த 5 கார்களுமே பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மஹிந்திரா கிட்ட நிறைய நல்ல கார்கள் இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார் கண்டிப்பா கிடையாது. ஆனா டாடா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு தேவையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார் நிறைய வச்சிருக்காங்க. அதாவது பஞ்சா இருக்கட்டும், இல்ல அல்ட்ரோஸா இருக்கட்டும், இல்ல நெக்ஸானா இருக்கட்டும், டிகோரா இருக்கட்டும், XUV3Xஆ இருக்கட்டும், இந்த எல்லா கார்களுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க ஒரு 10 லட்சத்துக்கு உள்ளாடி எடுக்கக்கூடிய அளவுல பக்காவா டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுலயுமே பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு SUV காரை ஒரு மினியேச்சரா உருவாக்குனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டீசெண்டா பெர்ஃபெக்ட்டா இந்த காரை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்தியன் கார் மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காருங்கிறது கண்டிப்பா டாடாவுடைய பஞ்ச், கூடவே டாடாவுடைய அல்ட்ரோஸ். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கார்களை வித்து முதலாவது இடத்தை பிடிச்சிக்கூடிய கார் கம்பெனிங்கிறது மாருதி சுசுகி. ஒரு நெடுங்காலமா இந்த இடத்தை இன்னும் வேற எந்த கம்பெனியுமே பிடிக்க முடியல. இனிமே பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மினிமம் ஒரு 10 வருஷம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 2வது இருக்கிற டாடா பொறுத்த வரைக்கும் 62,000 கார்ல வித்திருக்காங்க. ஆனா முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய மாருதி சுசுகி பாத்தீங்கன்னா 1,61,000 கார்ல வித்து முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி சுசுகி கிட்ட ஒட்டுமொத்தமா 23 கார்கள் இருக்கு. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார்கள். இந்த 23 கார்களுமே மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கக்கூடிய கார்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 கார்கள் தான் மக்கள் பெரிய எண்ணிக்கையில விரும்பி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 7 கார்கள் எந்தெந்த கார்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். மாருதி சுசுகியோட பெலினோ, பிரிசா, வேகனார், டிசைர், எர்டிகா, கிராண்ட் விட்டாரா, ஸ்விஃப்ட், இந்த 7 கார்களுமே மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல பெலினோங்கிறது ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். பிரிசா பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பாக்ட் SUV செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். வேகனாரை பொறுத்த வரைக்கும் டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். டிசைர் 4 மீட்டர் வரக்கூடிய சிடான் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். எர்டிகாங்கிறது 7 சீட்டர்ல வரக்கூடிய MPV செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கார். கிராண்ட் விட்டாராமே உங்களுக்கு SUV-ல வரக்கூடிய ஒரு கார். ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த இத்தனை கார்களுமே மக்கள் பெரிய அளவில் விரும்பி இன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான, அதே நேரத்தில் நல்ல சேஃப்டியான, அதிகப்படியான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு உரித்தான கார்களை எந்தெந்த கார் கம்பெனிகள் பெரிய அளவில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா, மாருதி சுசுகி, இவங்க 2 பேருமே அதிகப்படியான எண்ணிக்கையில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலயுமே மாருதியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ்ல வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. டாடாவோட கார்களை பொறுத்த வரைக்கும் மாருதி காரை கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 20% அளவுக்கு மைலேஜ் கம்மியாக கொடுக்கக்கூடிய கார்களா இருக்கு. இருந்தாலும் மாருதி சுசுகிங்கிறது அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க 3 சிலிண்டர் செஞ்சு தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான, அதிகப்படியான மைலேஜ் கொடுக்கக்கூடிய பக்கமான ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய கார்களா இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிருக்க நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கூடிய அன்பின் விவேக். தேங்க்யூ.